அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய துஆக்களை நமக்கு கற்றுத் தந்திருக்காங்க. அதுல ஏராளமான துஆக்கள் இருக்கு. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மிக சூப்பரான துஆ. நம்முடைய வாழ்க்கைக்கு, இன்னும் நமக்கு ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் இந்த துஆவுல நமக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. என்ன துஆ அது? அல்லாஹும்ம அஜ்அல் ஃபீ கல்பி நூரன் வ ஃபீ பஸரி நூரன் வ ஃபீ சம்இ நூரன் வ அன் யமீனி நூரன் வ அன் யஸாரி நூரன் வ ஃபௌகி நூரன் வ தஹ்தி நூரன் வ அமாமி நூரன் வ கல்பி நூரன் வஜ்அல் லி நூரன் என்று அல்லாஹ்வின் தூதர் இத்தனை விஷயத்தை கேட்டிருக்காங்க. என்ன கேட்கிறாங்க? இறைவா, என் உள்ளத்தில் ஒளியை ஏற்படுத்து. இன்னும் எனது பார்வையிலும், எனது செவியிலும், எனது வலது புறமும், எனது இடது புறமும், எனக்கு மேலேயும், எனக்கு கீழேயும், எனக்கு முன்புறமும், எனக்கு பின்புறமும் ஒளியை ஏற்படுத்துவாயாக. இன்னும் எனக்கு முழுமையாக ஒளியை ஏற்படுத்துவாயாக என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த விஷயத்தை கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? ஒண்ணு ஒண்ணு ஒண்ணா சொல்லி சொல்லி சொல்லி, யா அல்லாஹ் எனக்கு ஒளியை ஏற்படுத்து என்று அப்படியே கேட்டிருக்கலாம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி கேட்கிறாங்க? இறைவா, ஃபர்ஸ்ட் என்னுடைய கல்புல அல்லாஹும்ம அஜ்அல் ஃபீ கல்பி நூரன், யா அல்லாஹ் என்னுடைய கல்புல ஒளியை ஏற்படுத்து. என்னுடைய கல்வை வெளிச்சமாக ஆக்கு. என்னுடைய கல்வை சுத்தமானதாக ஆக்கு. என்னுடைய இதயத்திற்கு, என்னுடைய கல்புக்கு, என்னுடைய மூளைக்கு நீ ஒளியை ஏற்படுத்து என்று அல்லாஹ்வின் தூதர் முதலாவதாக கேட்கக்கூடிய விஷயம், உள்ளத்துக்கு ஒளியை தா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறாங்க. அதுக்கு அடுத்து அப்படியே பார்வை, இன்னும் செவி, இன்னும் என்னுடைய வலது புறம், இடது புறம், முன்னாடி பின்னாடி, எனக்கு மேல கீழே, இன்னும் என்னை முழுமையாக என்னை சுற்றி முழுமையாக உன்னுடைய ஒளியை எனக்கு கொடுடா அல்லாஹ், உன்னுடைய ஒளியை எனக்கு ஏற்படுத்துடா அல்லாஹ் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்துறாங்க. வெளிச்சம்னா என்ன? லைட்டா? இந்த இடத்துல எதை நம்ம புரிஞ்சுக்கணும்? அல்லாஹோட ஒரு ஒளி என்றால் அல்லாஹோடைய அருள். யா அல்லாஹ் உன்னுடைய அருளை எனக்கு கொடு. முன்னாடி பின்னாடி என்னை சுற்றி உன்னுடைய அருளால் எனக்கு அந்த ஒளியை ஏற்படுத்து. உன்னுடைய அருளால் என்னை கண்ணியப்படுத்து. உன்னுடைய ஒளியை எனக்கு முழுமைப்படுத்து. இன்னும் உன்னுடைய அன்பு என் மீது கொடு என்று அல்லாஹ்வின் தூதர் இந்த துஆவை எனக்கு முழுமையாக கொடு யா அல்லாஹ். இன்னும் என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய ஒளியை ஏற்படுத்து யா அல்லாஹ். என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய இறை அச்சத்தை ஏற்படுத்துடா அல்லாஹ் என்று அல்லாஹுடைய தூதர் இதை பல சந்தர்ப்பங்களில் இந்த துஆவை கேட்டிருக்கிறார்கள். நம்மளுடைய தொழுகைக்கு பிறகோ, அல்லது சும்மா அமர்ந்திருக்கும் பொழுதோ, இல்ல மற்ற மற்ற வேலைகள்ல ஈடுபடும் பொழுதோ நம்முடைய நாவு சும்மாதான் இருக்கும். நம்முடைய மைண்டு, கைதான் வேலை செய்யும், நம்முடைய கால் தான் நடக்கும். ஆனால் நம்முடைய பிரெயின் எப்படிதான் இருக்கும்? அது வேற எதையாவது தான் சிந்திச்சுட்டு இருக்கும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான துஆக்களை நாம ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ்விடத்திலே ஏதாவது ஒன்றை பேசிக்கொண்டே இருக்கணும். நம்ம துஆவின் மூலமாக அல்லாஹ்விடத்தை நெருங்கிக் கொண்டே இருக்கணும். அப்படிப்பட்டவர்களாக இந்த துஆவை நாம் மனனம் செய்து அல்லாஹ்வின் ஒளியை பெறக்கூடியவங்களாக இருக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ்.